அத்தை, உங்கள் கூட கொஞ்சம் பேசணும். என்ன ஸ்ரீ, புதுசா என்ன விஷயம் சொல்லு. என்ன செய்யறது அத்தை, உங்களுக்கும் என்ன பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கல்ல. ஏய், எதுக்கு இவ்வளோ சீரியஸ் ஆகுற? என்ன விஷயம் சொல்லு. நான் ஒரு வாரம் எங்கள் அப்பா வீட்டில் போயிருந்துட்டு வரலான்னு இருக்கேன் அத்தை. ஒரு வாரமா? ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு சொன்னாதான் விடுவீங்களா? ஸ்ரீ, என்ன உனக்கும் கிரஷுக்கும் பிரச்சனையா? ஏன் ஒரு மாதிரி பேசுகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, எனக்கு அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு, அதான். அப்படி பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட வேண்டியது தானே? அவரே வந்திருக்கு வரே, நீ எதுக்கு போகணும்? இது என்னத்த நல்ல கதையாக இருக்கு. நான் என்ன உங்கள் வீட்டுக்கு அடிமையா? என்ன எங்கள் அப்பா உங்கள் வீட்டுக்கு அடிமையாக எழுதி கொடுத்துட்டாங்களா என்ன? எங்கள் அப்பாவை கூட நான் பார்க்க போகக்கூடாதா? ஸ்ரீ, என்ன நீ என்னென்னமோ பேசுகிற, அடிமை அப்படி இப்படின்னு. அப்புறம் நீங்கள் பேசுகிறது அப்படி தானே இருக்கு. நான் எங்கள் அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறேன், நீங்கள் என்னடான்னா அவரை இங்கே வரவையின்றீங்க. அவர் இங்கே வந்து என்ன பார்க்குறது, இல்லைனா நான் எங்கள் வீட்டுக்கு போய் அவரை பார்க்குறது, ரெண்டுமே ஒன்றா? இந்த பொண்ணுக்கு இன்றைக்கி என்னமோ ஆயிடுச்சு. எங்கே அவன், உன் புருஷங்காரன் எங்கே? நீ போகிறதில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் இருக்குவானா ஒரு வாரம் உன்னை விட்டு? இல்லாமல் என்னத்த, இப்போ மட்டும் என்ன 24 மணி நேரமும் என்னை ஒட்டினா இருக்கிறாரு? ஸ்ரீ, நீ போறதா இருந்தா போ. எதுக்கு கண்ட பேச்செல்லாம் பேசின்னு இருக்க? டேய், என்னடா இது, ரெண்டு பேரும் சண்டை போட்டிங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அவள் தான் அவங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாள், அனுப்பி வைங்க. அதான் அவரே சொல்லிட்டாரே, அப்புறமே என்ன அத்தை, பெர்மிஷன் கிடச்சிச்சு தானே? ஸ்ரீ, இங்கே பாரு ஸ்ரீ, உங்கள் அப்பா வீட்டுக்கு போ, எங்கே வேணா போ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சண்டை போட்டாலும் என்ன பண்ணாலும் அது நம்ம வீட்டில் மட்டும். இங்கேருந்து நீங்கள் அடிச்சுக்கோங்க, பிடிச்சிக்கோங்க, யாரும் கேட்குறதில்ல. உங்கள் அப்பா வரைக்கும் இதெல்லாம் எடுத்துன்னு போவாத. பாவம், அவர் நீ இங்கே நல்லா வாழறன்னு சந்தோஷமாக இருக்கிறாரு, அந்த சந்தோஷத்தை கெடுத்துடாத. அது எப்படி அத்தை, நான் மட்டும் மற்றவங்க சந்தோஷப்படுறாங்களா துக்கப்படுறாங்களான்னு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். ஆனால் மற்றவங்களாம் என்ன நினைக்க மாட்டேன்றீங்களே. இப்போ யார் ஒன்று நினைக்கல, அப்படி என்ன பெரிய துக்கத்தை உனக்கு கொடுத்துட்டோம் நாங்கள்? டேய், சும்மா இருடா. அவளே என்னமோ ஏதோ ஒன்றும் தெரியாமல் பேசுகிறான்னா இவன் ஒருத்தன். வீட்டில் நடந்துன்னு இருக்கிற பிரச்சனை பத்தாதா, நீ எதையும் இழுத்து விட்டுறாத. ஆமாம்மா, எனக்கு ஆசை, பிரச்சனை பண்ணணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஏதாச்சும் கொஞ்சமான புரிஞ்சுக்கிறாளம்மா, நம்ம குடும்பம் என்ன நிலைமையில இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனை, ஏதாச்சும் கொஞ்சமான நினைக்கிறாளா? இவளுக்கு இவ சந்தோஷம்தான் பெருசு. அந்த மாமா இவ கூட எப்படிதான் இருந்தாரோ தெரியல. இவ ஒரு சாடஸ்ட்மா, இவ மட்டும் சந்தோஷமா இருந்தா போதும், மற்றவங்க எப்படி போனா இவளுக்கு என்ன? இங்கே பாருங்க, சேடிஸ்ட் அப்படி இப்படின்னு நீங்கள், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சேடிஸ்ட்ன்றதை நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை மாதம் ஆச்சு? ஒரு நாள்னா என்னை எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டுன்னு போனீங்களா? ஏன் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தீங்களா? அது கூட விடுங்க, இப்போ தீபாவளி போச்சு, நம்மளுக்கு என்ன தலை தீபாவளி தானே. உங்கள் யாருக்காச்சும் கொஞ்சமான ஞாபகம் இருக்கா? ஸ்ரீ, ஸ்ரீ வேண்டாம்மா, ஒன்று போட்டு ஒன்று சண்டை ஜாஸ்தி தான் ஆகும். இங்கே பாரு, தீபாவளி இது, நான் கண்டுக்காமல் விட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. சும்மா இருங்கத்த, எல்லாம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டால் சரியாயிடுமா? நானும் ஒரு மனுஷி தானே, எனக்கு ஆசை இருக்காதா? எங்கள் அப்பாவும் உங்களுக்கு தப்பாமல் இருக்காரு. அவருக்கு பொண்ணெல்லாம் முக்கியம் இல்லை, மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட வீட்டு ஆளுங்க தான் முக்கியம். இப்ப எதுக்கு நீ அவரையும் திட்டுற? உனக்கு என்ன தாண்டி வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும். இல்ல, போக முடியாது, போகக்கூடாது, உள்ள போ. டேய், ஏண்டா? இவளுக்கு என்னம்மா, இவங்க அப்பாவை தானே பார்க்கணும். நான் ஃபோன் பண்ணி அவரை இங்கே வர வைக்கிறேன். இவ இந்த வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. இங்கே பாரு, நீ மட்டும் இந்த வீட்டை விட்டு வெளியே போனன்னு தெரிஞ்சிச்சு அப்படியே போயிடு, மறுபடியும் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். அங்கங்க மனுஷன் படுற பாட தெரியாம வந்துட்டான். பார்த்தீங்களாத்த, உங்கள் பையனுக்கு என் மேலே துளி கூட பாசமே இல்லை, என் மேலே அன்பே இல்லை. ஸ்ரீ பாப்பா, ஏம்மா இப்படி பண்ணுற? வீட்டில் பிரச்சனை தானடா. போங்க அத்தை, எப்போ தான் இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு. சரி, நீ வருத்தப்படாத. தீபாவளிக்கு உனக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாம் இந்த அத்தை செய்கிறேன். எப்போ தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கா? எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுங்க. ஐயோ கடவுளே, இந்த வீட்டில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் தான் அதிசயம். கிருத்திமா, நல்லா இருக்கேடா? ஏன்டா அம்மா கிட்ட சரியா பேச மாட்டேன்ற?
இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு வந்த நீ? எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. என்ன கிருத்தி, அம்மான்னு கூப்பிடுறீ? அது ஒன்று தான் குறைச்சல். இப்போ அதான் போனல்ல, அப்படியே போக வேண்டியது தானே. எதுக்கு மறுபடியும் வந்த? கிருத்திகா, என்ன பேச்சுது? யார் இது? உன் அம்மா. இவ்வளோ விட உனக்கு யாராவது நல்லது நினைக்குவாங்களா? இவங்க நினைச்ச நல்லதால தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில இருக்கேன். கிருத்திகா, உன் மனசை தொட்டு சொல்லு. உனக்கு நான் என்னைக்காச்சும் கெடுதல் நினச்சிருக்கேனா? ஐயோ இல்லை, இல்லவே இல்லை. எனக்கு எல்லா முறையும் நீங்கள் நல்லது தான் நினச்சிருக்கீங்க. கிருத்திகா, ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுகிற? உன்னை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசையாக வந்தா, நீ என்னடானா முகம் கொடுத்து கூட பேசாமல் போகிற? சரி, ஏதோ வருத்தத்தில் இருக்கிறன்னு நினச்சேன். இப்போ அவளே தேடி வந்து பேசுகிறா. இப்போ பேசுறதுக்கு உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு யார் கூடவும் பேச தேவையில்லை. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க நீ? பணம் வேணுமா? பணம் வாங்கின்னு போணுமா? யார்கிட்டேருந்து? பெரிய மாமா கிட்டேருந்தா, கிருஷ்ண மாமா கிட்டேருந்தா? கிருத்திகா, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற. வாயை மூடு. என்கிட்ட இல்லாத பணம் இவங்க கிட்ட இருக்கா? அப்புறம் எதுக்கு ரெண்டு பேரும் இங்கே வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதுலேயும் இவங்கள பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கல. பார்த்தாலே அருவருப்பாக இருக்கு. என்னோட வாழ்க்கை பாழானதுக்கு முழு காரணமும் இவங்க தான். பெரியம்மா, பார்த்தீங்களா பெரியம்மா, என் பொண்ணு எனக்கு எவ்வளோ நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கான்னு. அவள் வாழ்க்கை பாழானதுக்கு காரணம் நான் தானா? இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நான் வாழ்க்கையை இழந்துட்டு என் புருஷன் கூட இல்லாமல் உங்கள் வீட்டில் வந்து இருக்கிறேன். அதெல்லாம் இவளுக்கு தெரியாது. ஆனால் இவ வாழ்க்கை பாழாயிடுச்சான். எந்த விதத்தில் இவ வாழ்க்கை பாழாயிடுச்சு? இவளுக்கு என்ன அத்தை? அப்பா இருக்கிறாரு, வேணுன்றப்ப வந்து பார்க்குறாரு. மாமா, மாமா பசங்க, மாமி எல்லாம் குடும்பத்தோட தானே இருக்கா. நான் தானே தூரமாக வந்து உன் கூட இருக்கேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இப்படியெல்லாம் பேசி சீனை போடாதீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்தின்னு வருது. முதல்ல இந்த இடத்த விட்டு போங்க. ஏண்டி அப்படி என்ன செஞ்சேன் உனக்கு? நான் அம்மா பற்றி நல்லா தெரியும் தானே, என் மேலே பாசமாக தானே இருந்தேன். இப்போ என்ன சடனா? இது கூடவா தெரியல? இங்கே இருக்கிறவங்க தான் உன் மேலே இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கொடுத்து அவன் மனசை மாற்றிருக்குவாங்க. சொல்லி கொடுத்து மனசை மாற்றுற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நான் என்ன சின்ன குழந்தையா? இங்கே பாருங்க, நீங்கள் பண்ண பெரிய தப்பு. இப்போ என் வாழ்க்கையே போயிடுச்சு. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா உங்களை நீங்களே மன்னிச்சிக்க மாட்டீங்க. ச்சே, நான் தான் உங்களை தப்ப சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இங்கேயே டேராவும் போட்டுருவீங்க. இந்த குடும்பத்தில் எந்த சொத்தை பிடுங்கிக்கலான்னு கணக்கு போட்டுன்னு உக்காருவீங்க. என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கிறது இவ்வளோ தானே கிருத்திகா? ப்ளீஸ், பேசி பேசி என்னை இரிட்டேட் ஆக்காதீங்க. நான் இங்கே இருக்கணுமா இல்லை யார் கணக்கும் தெரியாமல் எங்கேயாச்சும் போயிடணுமா? அதை தான் எதிர்பார்க்குறீங்களா? ஐயோ, வேணாம் வேணாம் கிருத்தி, வேண்டாம். நீ இங்கே இரு, நீ இங்கே இரு. அம்மா போகிறேன். அருணா, வாடி. இவ ஒரு ஆளுன்னு இவகிட்ட கெஞ்சுன்னு இருக்க. வா, உன் அருமெல்லாம் இவளுக்கு இப்போ தெரியாது. இங்கே இருக்கிறவங்கெல்லாம் காரி துப்பி வீட்டை விட்டு துரத்துருவாங்க பாரு, அப்போ தான் தெரியும். போங்க. இன்னும் எதுக்கு என் முகத்தை நின்னுன்னு பார்த்துன்னு இருக்கீங்க? இவங்க கொடுத்த ஐடியாவால் தானே நான் ராக்கி மேலே தப்பான பழிய போட்டேன். இன்னைக்கு அவன் அதை நிஜம் ஆக்கிட்டான். எல்லாம் இவங்களால தான். இவங்களால தான் என் வாழ்க்கையே போச்சு. இதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் எனக்குள்ளேயே வச்சுக்க முடியாமல் நான் எவ்வளவு தவிக்கிறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அம்பு, அட, ஒழுங்கா அம்பிக்கான்னு கூப்பிடுங்க, என்ன அம்பு சொம்புன்னு. சரிடி, வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்ம இருக்கு. நண்டு வாயின் வரேன். நண்டு சூப்பு வச்சு தெரியா? இங்கே நீங்கள் எதுக்கு வந்திருக்கன்றதே மறந்து போயிட்டீங்க போல தெரியுது. வெறும் தின்றதே ஆயிப்போச்சு. இதுக்கு என்ன சாப்பிடாம இருக்க முடியுமா? நான் போய் நல்ல நண்டு வாயின் வரேன். கார சாரமா நண்டு சூப்பு வச்சு கொடு. பாத்தியா ஸ்வேதா, உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் இங்கே என்ன பிரச்சனை போகுதுன்னு தெரியாமல் எந்த சூப்பு வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன நீ என்ன சூப்பு வைக்கலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? உங்கள் அண்ணனை தான் கேட்கணும். என்னம்மா அகிலாண்டேஸ்வரி, நக்கல் அடிக்கிறியா? கிளைமேட் பாரு எப்படி இருக்கு. இந்த கிளைமேட்க்கு நண்டு சூப்பு வச்சு குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் போய் வாங்கி வந்துடுறேன்.
இப்படியே வாய்க்கு ருசியாக சமைச்சு சாப்பிட்டு இந்த வீட்டிலே கெஸ்ட்டாக தங்கிடலான்ற ஐடியாவா உனக்கு? ஏமா நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆக போறோம். ஆமாப்பா, சம்மந்தி ஆவீங்க. எப்போ தெரியுமா? உங்கள் கனவுல. சரியா சொன்ன ஸ்வேதா. என்னம்மா 2 பேரும் ஒரு மார்க்கமா பேசுறீங்க, என்ன விஷயம்? ஐயோ அண்ணன், என்ன அண்ணன், இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு, நீ என்னடா அண்ணா? என்னன்னு எனக்கு சொன்னாதானமா தெரியும். நம்ம இந்த வீட்டை விட்டு ஒருத்தியை துரத்தணுமே. யாரு, உன் மருமகளா? ஐயோ சும்மா இருண்ணே, உன் வாயில அப்படி சொல்லாத. என் மருமகன்னா அது என் ஸ்வேதா தான். சரி, அந்த பொண்ணுக்கு இப்ப என்ன? அவ மாசமா இருக்காளாண்ணே. என்னது? இப்ப தெரியுதா நான் எதுக்கு உங்க 2 பேரையும் திட்டுனேன்னு? வந்த வேலையை விட்டுட்டு வெறும் சாப்பிட்ற வேலையில தான் உங்க கான்சென்ட்ரேஷன் எல்லாம் இருக்கு. ஐயோ, அந்த பொண்ணு மாசமாயிடுச்சுன்னா அப்ப ஏன் பொண்ணோட வாழ்க்கை அவ்வளோதானா? போச்சு. முதலே உன் பையன் அவளை தலையில தூக்கி வச்சு நாடுவான். இப்போ மாசமா இருக்கான்னு தெரிஞ்சா நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திடுவான். ஐயோ, உங்களை நம்பி என் பொண்ணு வாழ்க்கை போச்சே, இப்போ என்ன பண்ண போறோம் நாங்க? ஐயோ அண்ணி, இப்படி புலம்புறதுக்கா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன். என்னம்மா பண்ணலாம்? அண்ணே, இந்த விஷயம் இன்னும் தமிழுக்கு தெரியாது. இந்த விஷயத்த இப்படியே இத்தோட முடிச்சு கட்டுற மாதிரி ஒரு ஐடியா சொல்லு. என்னது, தமிழுக்கு தெரியாதா? இது ஒண்ணு போதுமே. நீ கவலைய விடுமா. அந்த பொண்ணு இனி தமிழையும் நினைக்க கூடாது, இந்த வீட்டு பக்கமும் வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிடலாம். கரெக்ட், அந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படி பண்ணலன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு இந்த வீட்டில் மருமகளை வாழவே முடியாது. எங்க ஏதாச்சும் பண்ணுங்க, என் பொண்ணு இந்த வீட்டோட மருமகளை தான் வரணும்னு ஒத்த காலில் நிற்கிறா. நீ சொல்லிதான் இந்த விஷயம் எனக்கு தெரியுமாக்கும். நீ சும்மா இருடி, இதெல்லாம் ஜுஜுபி மேட்ரு, நான் பாத்துக்கிறேன். அகிலாண்டேஸ்வரி, நீ டென்ஷனை விடு, இந்த பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இப்படி ஓவர் கான்ஃபிடென்ஸில் போய் சொதப்பி வச்சிடாத. இல்லம்மா, இது எப்படி கட் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன்.